விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கத்திற்கு உண்மையான தேவை இல்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். திசமஹரம் பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கூட்டத்தில் புதிய திரணியின் பல உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற உண்மையான தேவை மஹிந்த ராஜபக்சவின் நிர்வாகத்துக்கு இருக்கவில்லை. பாரிய நிறுவனங்கள் மூலம் எவ்வளவு கிடைக்கும் என்பதனையே எவ்வளையிலும் பார்த்துக் கொண்டிருந்தனர். இன்று பொலனறுவை, அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் மாத்திரமல்ல, நாடளாவிய ரீதியில் சிறுநீரக நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தினுள் அரச குடும்பத்தின் ஒருவர் அமைச்சரவையில் உள்ளார். அந்த இளவரசர் கம்பகா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் அவர் நிறுவனங்களுக்காகவே செயல்படுகின்றார். குறிப்பாக பாரிய நிறுவனங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துகின்றார். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர் மக்கள் சார்பிலான ஏதாவது ஒரு யோசனையை அமைச்சரவையில் சமர்ப்பித்தால் அதனை நிராகரிக்கின்றனர். எனக்கு எதிராக 50,000 போஸ்டர்கள் அடித்துள்ளனர். 20 லட்சம் போஸ்டர்களை அடிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளனர். பச்சை நிறத்தில் இந்த போஸ்டர்கள் பிரசுரிக்கின்றனர். அரசாங்கத்தின் அனுசரணையுடன் இதுபோன்ற செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. சஜித் பிரேமதாசவிற்கு சேறு பூசுவதற்கு இவ்வாறு செயற்படுகின்ற போது திசமஹராம பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிப்பதற்கு நீரின்றி அல்லலுறுகின்றனர். எனவே எனக்கு சேறு பூசுவதற்காக செலவிடும் இந்த பணத்தை தயவு செய்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை தங்காலை பிரதேசத்திலும் நேற்று மற்றொரு தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெற்றது. எதிர்க்கட்சிகளுக்கு அரசியலில் சந்தர்ப்பம் வழங்குவதில்லை. கார்ட்போர்டினால் தயாரிக்கப்பட்ட உடையுடன் பித்தளை வாளை வைத்துக் கொண்டு அரசாங்கம் எண்ணம் அவர்களுக்கு உள்ளது. உங்களது சுக துக்கங்கள் தொடர்பில் அவர்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை. நாடு அபிவிருத்தி அடைந்து தனிநபர் வருமானம் $3000 அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர். அவ்வாறு என்றால் நீங்கள் அனைவரும் இந்த இடத்திற்கு வந்த பென்ஸ் கார்களை வரிசையில் காண வேண்டும். எனவே இந்த முறையில் மாற்றம் ஒன்று தேவைப்படுகின்றது. இதனை புரிந்து கொள்ளுமாறு உங்களிடம் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவித்து ரத்கம பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் கலந்து கொண்டார். இந்த நிர்வாகி தனது குடும்பத்தின் ஒரு சிலரை மாத்திரம் அல்லாது அதிகமானவர்களை இணைத்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வளங்களை சூறையாடுகின்றார். திருடுவதன் மூலம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முற்றாக அளித்துள்ளார். நாட்டில் பணமில்லை. மாதாந்தம் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக வங்கிகளில் கடன் பெறுகின்றனர். அபிவிருத்தி என்ற பெயரில் பாரிய மோசடியே இடம்பெறுகின்றது. வங்கிகள் வங்குரோத்து அடைந்த பின்னர் அதிக வீதத்தில் கடன் பெறுகின்றனர். உங்களது பரம்பரை 20 வருடங்களுக்கு கடன்பட்டுள்ளது.